ஓகே டன். ஸோ ஐ தாட் 3 மெம்பர்ஸ் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மெம்பர்ஸ் உண்டு. ஓகே, லிஸ்ட்டு தெரில. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் 2 days பிஃபோர் வி ஹவ் ஸ்டார்டட் த பேக் அண்ட் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ பேக் எண்ட்னா என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோ பண்ணி, ஸோ வராதவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ட்ரோவில் யாருக்கும் எதுவும் புரியாமல் இருக்குதா, பேக் எண்ட்னா ஒரு அனலைசேஷன் உங்களுக்கு இருக்கா, போத் சர்வர் அண்ட் டேட்டா பேஸோட கனெக்ஷன் எப்படி அப்படிங்கிற மாதிரி அனலைசேஷன் இருக்குதா, இன்கேஸ் எனி டவுட்ஸ் நீங்கள் இப்போ கேட்கலாம், இல்லை ஒரு தம்ஸ் அப் அனுப்பலாம். ஸோ 3 மெம்பர்ஸ்க்கு ஓகே தான். ஓகே டன். சரி, நம்ம அன்னைக்கு பிபிடியில் ஃபஸ்ட்டு உடைய இன்ஸ்டாலேஷன் பற்றி அன்றைக்கே சொல்லியிருந்தேன். நான் அந்த இன்ஸ்டாலேஷனை ஒன் மோர் டைம் இப்போ நான் லைட்டாக திரும்ப ஒரு ரீகால் பண்ணிவிட்டு, அந்த இன்ஸ்டாலேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக அந்த பிபிடியில் ஒரு சின்ன கோடு இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அந்த கோடை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு ஆன் ஸ்பாட்டில் நம்ம விஷுவலில் பார்ப்போம், அதோட அவுட்புட்டையும் எடுத்து பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நோட் ஜேஸ்னா யார், எக்ஸ்பிரஸ்னா யாருங்கிறது போன வீடியோவில் சொன்னானா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. எனி கெஸ், யாருக்கும் எதுவும் ஐடியா இருக்குதா? நான் எக்ஸ்பிரஸை பற்றி சொல்லியிருந்தேனா? சொல்லலை. சிக்கிமல் செட் சொல். ஓகே டன். ஸோ அதை மட்டும் இன்ட்ரோவாக நான் இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் வேர்ட்ஸாக தான் சொல்கிறேன், எதுவும் டிஸ்பிளேலாம் எதுவும் இல்லை. பிகாஸ் இதுக்கு எதுவும் விச் இஸ் ஒரு ஸ்டோரி லைனாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கீவேர்டு மாதிரி நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரண்ட் எண்டை பொறுத்த மட்டும் ஒன்றும் பெரிய ஒர்க்கே கிடையாது. ஸோ ஒர்க்கு கிடையாது மீன்ஸ் ஒரு ஃப்ளோ வந்து உனக்கே தெரிஞ்சிடும். ஸோ விச் இஸ் ஹெச்டிஎம்எல் தான். ஹெச்டிஎம்எல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், டேக் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், கண்டென்ட் எல்லாம் வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வைக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ்னால் என்ன பண்ணும், ஸ்டைல் பண்ணுது, அது பண்ணுது அப்படிங்கிறது தெரியும். தேர்டு ஜாவா ஸ்கிரிப்ட், ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இதாக காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் HTML CSS எதுக்குன்னா, HTMLங்கிறது ஒரு இடத்த ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் ஒன்று ஒன்றா பாருங்கள், ஒரு கேதர் கிடைக்கும், ஓகேவா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன கிரிட் பாக்ஸாக இருக்குது, ஓகேவா? ஸோ கிரிட் இருக்குது, இங்கே உங்களோட நேம்ஸ் இருக்குது, இது என்னோட ஐக்கான் அண்ட் உங்கள் ஐக்கான், அண்ட் நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே ஒரு டிஸ்பிளே. டாப்பில் பார்த்தா ப்ரௌசருக்கு உண்டான ஸ்பேசஸ், ஓகேவா? ப்ரௌசர்ஸ்க்கு உண்டான ப்ளேசஸ் இது எதுவும் நம்ம அண்டரில் வராது. இங்கே வர பாடி பேஜுக்குள்ளதை மட்டும்தான் நம்ம இதுவரை படிக்கிறோம். ஸோ அதை தான் இங்கே கேதர் ஆகுது, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, HTMLங்கிறது இந்த இடத்த கிரியேட் பண்ணுது, ஓகேவா? ஸோ நல்ல ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஆரோ பண்ணுறது தெரியும். ஸோ விச் இஸ் இங்கே டைம் இருக்குது, அண்ட் தென் இங்கே ஒரு லோகோ சம்திங் எல்ஸ் இருக்குது. இந்த டைமு இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸாக கிரியேட் பண்ணது தான் யார், HTML, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் இந்த மாதிரி தான் வரும், இந்த டெக்ஸ்டோட கலர் இப்படி தான் ஒயிட் தான் வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது யார், CSS, ஓகேவா? அப்போ இங்கே வர கண்டென்ட் விச் இஸ் இந்த 19:09 UJA சம்திங், அந்த லிங்கோட நேம் வருது, இங்கே நம்மளோட நேம் ஐகான் இவங்கெல்லாம் வரவங்க யாருன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான், ஓகேவா? அது எப்படி HTML டேகாக டைப் பண்ணால் தானே வரும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ரியாக்டில் கேர்லி பிரேசஸ் வச்சு எல்லாமே இம்போர்ட் பண்ணியிருப்போம், கரெக்டாக? அந்த கேர்லி பிரேசஸ் யாரை குறிக்குதுன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான், ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இருந்து தான் எல்லா கண்டென்ட்டும் வரும். ஸோ ப்ரௌசரில் எப்போவுமே ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ரன் ஆகி தான் எல்லா அவுட்புட்டும் வருது. ஸோ உதாரணத்துக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கேன். இப்போ நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணி யூடியூப் போயிடுறேன். ஸோ இன்கேஸ் நான் சொல்கிறது எதுவும் புரியல வைக்கலைன்னா ஏதாவது ஹேண்ட் ரைஸ் கொடுங்க, நான் வந்து பார்க்குறேன், ஆல்ஸ் மைக் ஆன் பண்ணி சொல்லியிருந்தேன், ஓகேவா? சரி, இப்போ நான் பேச போகிறது எல்லாம் ஃப்ரண்ட் எண்டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் நியூ டேப் ஓப்பன் பண்ணி யூடியூப்னு ஓப்பன் பண்ணோம், ரொட்டேட் ஆகி இங்கே ஒரு எம்டி செக்ஷன் வருது, இது பேர் ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வருது, ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம ப்ரௌசர் செட்டிங்ஸ் இருக்கா, அதில் போயிட்டு செட்டிங்ஸ்ன்னு போயிருக்கோங்க. ஸோ போயிட்டு விச் இஸ் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் லாஸ்ட்டு வந்தீங்கன்னா சைட் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா விச் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட் சைட்ஸ் கேன் யூஸ் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரௌசர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அந்த ஜாவாஸ்கிரிப்ட் தான் இங்கே யூஸ் ஆகிருக்கு, அதனால தான் எல்லா கண்டென்ட் வருது. இதில் எது ஜாவாஸ்கிரிப்ட் எது HTML தெரியறதுக்கு நான் இப்போ சொன்னோம்ல, இங்கே இடம் கிரியேட் பண்ணுறது HTML,
டிசைன்ஸ் அப்சர்வ் பண்ணுது. சிஎஸ்எஸ் கண்டென்ட் எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட். அது எப்படிங்கிறத இப்போ நான் அந்த இடத்துல ஆஃப் பண்ணுறேன். ஸோ டோன்ட் அலோ சைட்ஸ் டு யூஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? டோன்ட் அலோன்கிற டிக் பண்ணோன்னே இப்போ இது இருக்குதா, இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்க. யூடியூப் வந்து ரன் ஆகி முடிஞ்சிட்டு. ஓகேவா? நெட்வொர்க் எல்லாம் கிடைக்கி. இது கிடைக்காம இல்லை. நான் அதை கிளிக் பண்ணோன்னா பாரு, இந்த இடத்துல ஒரு ஐக்கான் நம்ம இந்த பாஸ்வேர்டுக்கு பார்க்குற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இடம் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ எம்டியான ஒரு இடம், இங்கே ஒரு ஐக்கான். ஸோ இங்கே கண்டென்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸ். இந்த இடம்லாம் யாருக்கு கொடுத்தது அப்படின்னா HTML. ஓகேவா? இந்த சிஎஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த பார்டரு, இந்த இது ரவுண்ட் ஆக்குறது, இந்த இடத்துக்கு ஒரு கலரு, இங்கே வைக்க வேண்டியது யாரு, ஸோ இது எல்லாம் இங்கே பிளாக்காக இருக்கிறது, இங்கே ஒரு ஐக்கானோட அந்த டிசைன், இந்த ரவுண்டு, இவங்க எல்லாருமே சிஎஸ்எஸ். இந்த டாப்பில் இருக்க வேண்டியது இவங்க, அண்ட் தென் இந்த ரவுண்டு, இந்த இடத்த பிடிச்சதெல்லாம் யாரு, HTML. ஸோ எல்லாமே டம்மியாக இருக்கும். ஏன்னா நான் ஜாவாஸ்கிரிப்டை ஆஃப் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் திரும்ப ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன்னொன்னே ரொட்டேட் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா கண்டென்ட்டு வர ஆரம்பிச்சிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். இந்த வர தம்ப்லைனு, இங்கே வர லோகோ, அண்ட் தென் மிஸ்டர் சம்திங், இந்த நேமு, இது எல்லாமே என்ன நடக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் தான் ஒன் பை ஒன்னாக கொண்டு வருது. விச் இஸ் ரேண்டமாக இங்கே ஜென்ரேட் ஆகி நம்ம உள்ளே போக லோட் ஆகுதா. ஏன், அந்த நெட்வொர்க்கை வச்சு ஆப்ரேட் பண்ணி கொண்டு வருது. ஸோ ரொம்ப கீழே போனால் அந்த ஸ்கெலிட்டன் தான் திரும்ப தெரியுது. அதுக்கப்புறம் லோட் ஆகுது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் நம்ம லோடிங் அப்படிங்கிற பேரும் சொல்லியிருப்போம். இந்த ப்ராசஸில் தான் ஃப்ரண்ட் எண்டு எல்லாம் ரன் ஆகுது. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் தான் எடுத்துகிட்டு வந்து கண்டென்ட்டை கொடுக்குது. ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி எடுத்துகிட்டு வருதுன்னா Node.js மூலமா எடுக்குது, விச் இஸ் சர்வர் எங்கே போய் எடுக்குன்னா டேட்டா பேஸ்லேருந்து போய் எடுக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதில் யாருக்கும் புரியாமல் இருக்கா? எனிஒன்? ஓகே, டன். ஸோ மேபி இந்த ப்ராசஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்கீங்களா, இந்த ஜாவாஸ்கிரிப்டுக்குன்னு இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு? எனிஒன்? இப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரியுமா, தெரியாதா? ஓகே ஓகே, சரி. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எப்போவுமே ஃப்ரண்ட் எண்டை ஒரு ஃப்ளோவே இல்லைனாலும் தெரியாதவன்கிட்ட போயிட்டு ஃப்ரண்ட் எண்ட்னா என்னப்பா, வெப்சைட்னா என்னப்பா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். HTML, CSS, JavaScript இந்த மூணையும் வச்சு தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அனலைசேஷனாக இருக்கும். ஆனால் அதே இது தெரியாதவன்ட்டு போய் பேக் எண்டுனா என்னன்னு கேட்டால் ஏதோ டேட்டா பேஸுமாங்க அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர அதை தாண்டி அவனால் டீட்டெயிலாக ஒரு பாயிண்ட் கூட அஃபிஷியலாக சொல்ல முடியாது. ஏன்னா டேட்டா பேஸ், சர்வர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு குழப்பக்கூடிய விஷயம். ஸோ அந்த குழப்பத்தை உண்டு பண்ணுறது நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெப்பை அனலைஸ் பண்ணாமல் இருக்கிறனால தான். அதை அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு பேக் அண்ட் டெவலப்பராகவே ஆகிறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குது. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்னா டெய்லியுமே சர்வரும் டேட்டா பேஸும் கனெக்ட் ஆகிற விதத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகேவா? ஸோ தட் கம்ஸ் அண்டர் நம்ம யாரை இங்கே படிக்க போகிறோம், அந்த சர்வரையும் டேட்டா பேஸையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு யாரை படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா பேஸில் வந்துட்டு யார் வருவாங்கன்னா SQL, MongoDB. ஸோ விச் இஸ் ரிலேஷனல், நான் ரிலேஷனல், லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். ஓகேவா? அண்ட் தென் ஃப்ரண்ட் எண்டில் யார் வருவாங்க அப்படின்னா சேம் அட் ஆல் ஜாவாஸ்கிரிப்ட் இவங்க தான் வருவாங்க. அந்த சர்வரை பற்றி படிக்கிறதுக்கு தான் Node.js அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை எடுக்கிறோம். ஓகேவா? Node.jsக்கு கீழே அடுத்து யார் வராங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் தான் வராங்க. ஏன்னா எக்ஸ்பிரஸை வச்சு தான் ஓவரால் சர்வரை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு லோக்கலாக பார்க்குறதுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் ரியாக்டை ரன் பண்ணோன்னே சம்திங் நியூ டேப்ல ஆட்டோமேட்டிக்காக வரும் தெரியுமா, லைக் லோக்கல் ஹோஸ்ட் 3000 இப்படிங்கிற ரியாக்டோட நேம் போட்டு வரும். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம பண்ண போகிற சைட்டு ஹோஸ்ட் ஆகிற ஏரியா வந்து லோக்கலாக நம்மளோட ஐபி அட்ரஸ், ஒவ்வொரு லேப்புக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும்ல, அந்த ஐபி அட்ரஸில் இப்போதைக்கு நமக்கு சும்மா ரன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், ரைட்? இதில் இப்போ என்னன்னா இங்கே லோட் ஆகிற அந்த லோக்கல் ஹோஸ்ட் ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் கொடுத்துருந்தாங்க, ரைட்டா? ஆனால் பேக் எண்டுக்கு வந்துட்டு நம்ம தான் இந்த போர்ட்டை ஜென்ரேட் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் லோக்கல் ஹோஸ்ட்னு இருக்கும். ஆனால் அந்த 3000ங்கிற போர்ட்டை வந்து நம்ம தான் சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒரு 1000s கொடுக்கணும், 3000 5000 கொடுக்கணும். அப்போது லாஸ்ட்டாக என்ன ஆகும்னா ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டும் கனெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பேசிப்பாங்க. அது என்னன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் ஒரு போர்ட்டில் ரன் ஆகும், பேக் எண்டுக்கு இன்னொரு போர்ட்டு நம்ம தான் எழுதியிருப்போம், அது ரன் ஆகும்.
ஓகேவா? அது ரெண்டையும் இன்டர்கனெக்ட் பண்ணி ஒரு ஒர்க் ஃப்ளோவாக, இப்போ எப்படி meet.google.comனு ஒரு லிங்காக ஜென்ரேட் ஆகுதுல எண்ட் பாயிண்ட் வச்சு, அதே மாதிரி ஒரு ஃப்ளோவாக அங்கே கொண்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணி நம்ம கொண்டு வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் தான் Node.js. இந்த Node.js வச்சு ஏன் எக்ஸ்பிரஸ் எடுக்கோம்னா, எக்ஸ்பிரஸில் வந்துட்டு ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ விச் இஸ் நேம் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐ அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ நான் சும்மா கூகுளே கூட சர்ச் பண்ணுறேன். அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் programming interface that allows computer system to exchange information securely over the internet. ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பேர்லேயே இருக்கு ரெஸ்ட்னு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இடம், நான் ஆல்ரெடி இது சொல்லியிருப்பேனான்னு தெரில, இந்த .com வர இருக்கிறது யாருன்னு சொல்லுவாங்கன்னா எண்ட் பாயிண்ட்டு. அந்த .comக்கு அடுத்து இருக்கிறவங்க யாருன்னு சொல்கிறாங்கன்னா ஏபிஐ கால்வாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஏபிஐ கால் ஆகி யூஜேஜே சம்திங்கிற கால் ஆகி நம்மளுக்கு வருது அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். எனி கெஸ்? யாருக்கு எதுவும் கெஸ் இருக்கா? எனிஒன்? இல்லையா? சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம .com வர சொல்கிறோம்ல ஏதோ ஒரு வெப்சைட்டை, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எண்ட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சைடு இருக்கிற ஸ்லாஷ்க்கு அடுத்து வரக்கூடிய எல்லாத்தையும் ஏபிஐ கால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு ஏபிஐ இருக்குது, இதுக்கு ஒரு ஏபிஐ, அதுக்கு ஒரு ஏபிஐ அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ப்ரௌசரே வந்து இந்த இந்த பேரை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ பொதுவாகவே கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன தெரியும்? 0s and 1 தான் தெரியும், பைனரி. ஓகேவா? இந்த meet.google.comங்கிறது ப்ரோக்ராம்க்கு வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து சம்திங் https ://127 இந்த மாதிரி சம்திங்கிற நேமில் தான் அதுக்கு வந்து தெரிய வரும். ஓகேவா? ஸோ இது சம்திங் ஜிஎஸ்டிக்கு உண்டான நேமு. இந்த மாதிரி ஒரு கோட் வேர்டில் தான் இங்கே ரன் ஆகிட்டு இருக்கு இதுக்கு. ஓகேவா? அதை நடுவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி கொடுக்கறது இன்னொருத்தர் இருக்காரு. அதெல்லாம் பற்றி நெட்ஒர்க்கில் நீங்கள் படிப்பீங்க. சரியா? ஸோ இது எண்ட் பாயிண்ட்டு, இது ஏபிஐ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எண்ட் பாயிண்ட்டை நம்ம செட் பண்ணுறது நம்மளுக்கு இங்கே யார் வருவானா, லோக்கல் ஹோஸ்ட் அவர் தான் எண்ட் பாயிண்ட்டு. ஸோ விச் இஸ் சம்திங் போர்ட் வர இருக்கிறது தான் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? அந்த போர்ட்டுக்கு அடுத்து ஸ்லாஷ்ன்னு போட்டு, இப்போ நீ சைன்இன் லாகின் பண்ண போகிற உன் பேஜ் அப்படின்னா லாகின் சொல்லி எழுதுவேன். ஓகேவா? அந்த லாகின்ங்கிறதுக்கு ஏபிஐ காலாக எழுதணும். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளாக இப்போதைக்கு ஏபிஐ வச்சுக்கோங்க. இந்த ஏபிஐலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எக்ஸ்பிரஸ் தேவைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கீழே தான் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸுங்கிற கேட்டகரியில் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகேவா? அதில் 5 பேர் வருவாங்க. சம்திங் புட், போஸ்ட், புல் அண்ட் தென் பேட்ச், delete இவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க. ஓகேவா? ஒரு மாதிரி ஒரு குழப்பக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் எக்ஸ்பிரஸை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இல்லை. எக்ஸ்பிரஸ்க்கு முன்னாடி ஒரு நோடை வச்சே ஒரு சின்ன சாம்பிளான ஒரு சர்வரை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். விச் இஸ் இந்த மாதிரி ஒரு போர்ட்டுக்குள்ள, இப்போ நான் சொன்னேன்னா ஒரு போர்ட் லோக்கல் ஹோஸ்ட், இந்த போர்ட்டுக்குள்ள ஒரு HTML டேகை நான் வந்து அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் Node.js-ஐ வச்சு தான் இன்னைக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒரு வேல்யூவை அனுப்ப போகிறோம். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அனலைசேஷன் இருக்குதா? நான் சொன்னது நீங்கள் என்ன பார்க்க போகிறோங்கிறது புரிஞ்சுதா? ஓகே, டன், சூப்பர். ஓகே, இப்போ நம்ம விஷுவல்குள்ளே போகலாம். ரைட், ஓகே, சூப்பர். ஸோ நான் லாஸ்ட் ரெக்கார்டிங்கில் இதை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். npm init y அப்படின்னு சொன்னோம்னா package.json வரும். அதுக்குள்ளே டிபெண்டன்சியோட இந்த நோட்மானோட இது இல்லாமல் வரும். நம்ம தான் நோட்மானை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான கோட் வேர்டும் சொல்லியிருந்தேன். ஸோ npm install g nodman. ஓகேவா? இதை இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டிபெண்டன்சியோட வந்துடும். ஸோ இப்போ நான் இண்டெக்ஸ் ஃபைலை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நோட்மான் இண்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகி அதோட அவுட்புட் வந்து எனக்கு இங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ அது லாஸ்ட் கிளாஸில் நான் சொன்னது. இப்போ நம்ம எக்ஸ்பிரஸை இன்ஸ்டால் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இதே மாதிரி எக்ஸ்பிரஸ்க்குன்னு ஒரு பேக்கேஜ் உண்டு. அந்த பேக்கேஜை நம்ம இங்கே டெர்மினலில் இன்ஸ்டால் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம எக்ஸ்பிரஸில் ஒர்க் பண்ண போகிறதில்ல. ஸோ டேரெக்டாகவே நோடை வச்சு என்னென்னா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஓகேவா? ஸோ ஐ தாட் ஒரு சில பேர்த்துக்கு யாருக்கோ ஒரு கேர்ளுக்கு வந்து
நோட்மான் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகல. அது ஒன்றும் இல்லை, இந்த டெர்மினலுக்கு வந்துட்டு இங்கே இப்போ நான் நோடுன்னு வச்சுருக்கேன். ஓகேவா, இது ஏன்னா நோடோட கம்பைன்ட் ஆகி எனக்கு டெர்மினல் ஒர்க் ஆகுது. ஓகேவா, பொதுவாகவே கம்ப்யூட்டர்ஸ் எல்லார் கம்ப்யூட்டர்லேயும் யார் வந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணுவாங்கன்னா பவர் ஷெல் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் நான் பவர் ஷெல்லை மாற்றி நோடுன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியாக இன்ஸ்டால் ஆகி ஈஸியாக எல்லா நோட்மானும் எடுக்கும். ஓகேவா, ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து அந்த இன்ஸ்டால் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு சில கேட்டகரிஸை செட் பண்ணிட்டா இருக்கும். ஓகேவா, அப்படி எதுவும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போது index.jsல நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சம்திங் ஒரு கோடை எழுத போகிறேன். இந்த கோடு வந்துட்டு நம்ம நேற்று ஒரு ஃபஸ்ட்டு பிபிடியில் பார்த்த ஒரு கோடு தான். சரியா, நான் வேணா அந்த பிபிடியை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கோடை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் HTTPனா யார், இந்த சர்வரை க்ரியேட் பண்ணியிருக்காங்களா, க்ரியேட் பண்ணி இது எப்படி இந்த டேகை நம்ம சென்ட் பண்ணுறோம், அண்ட் போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அவுட்புட்டில் நம்ம எப்படி கொண்டு வரப்போகிறோம். ஸோ இதுதான் ஒரு சின்ன அனலைசேஷன் ஆஃப் பிபிடி. ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம டைப் பண்ண போகிறோம். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கும்போது இந்த HTTPனா யார் அப்படிங்கிற ஒரு சின்ன பாத்வேல அவங்க அண்டர் கேட்டகரியில் வருவாங்க. ஓகேவா, ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். ரைட், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Node.jsல ஒரு HTTPயை கொண்டு வரும்போது HTTP யாருன்னு கேட்டால் Node.jsோட ஒரு ஃபேமிலி மெம்பர் தான். ஓகேவா, அவரை கூப்பிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் HTTPயை கூப்பிட்றோன்னா ப்ரௌசர் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் யாராக வராங்க, HTTPSன்னு வருவாங்க. ஓகேவா, அது வந்து அஃபிஷியல் சைட்டு. வெறும் HTTPனா நம்மளோட லோக்கலாக இருக்கும். நான் எஸ் போட்டேன்னா பாருங்கள் அந்த ஐக்கானே மாறுது. ஸோ விச் இஸ் மீட்டுக்குள்ளது ஐக்கான் அப்படிங்க. ஆனால் எஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு வேர்ல்டு சிம்பிள் காமிக்க, அதாவது நம்மளோட லோக்கலோட டிஸ்க் சிம்பிள். ஓகேவா, சரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்டன்ட் HTTP ஈக்குவல்ஸ் டு ரெக்யூர். இதில் நான் HTTPன்னு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது ஏன் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு அப்படின்னா நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகே, இது கேன்சல் பண்ணுறதுக்கு டெக்னிக் தெரியும்ல, Ctrl+C கொடுத்தா இது ஸ்டாப் ஆகும். நோட் மானில் மட்டும்தான் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வரும், வெறும் நோட்டில் போட்டால் ரீஸ்டார்ட் ஆகாது. ஓகேவா, இந்த கிளாரிஃபிகேஷன் சொன்னான்னு தெரியல, ஒன்ஸ் மோர் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா HTTPங்கிற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி நான் ரெக்யூர் பண்ணிக்கிட்டேன். ரெக்யூர்னா ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜில் இருந்து HTTPயை வாங்கிக்கிட்டேன். ஓகேவா, வாங்கின HTTPயை அதே பேருக்கு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, அவங்கள வச்சு தான் ஒரு சர்வரை கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், கிரியேட்டிங் அ சர்வர் அப்படின்னு ஒரு டேக் சும்மா ஒரு கமெண்ட் லைன் வச்சுட்டு அதில் சர்வர்னு நேம் வச்சு அங்கே போய் இந்த HTTPயை கூப்பிட போகிறேன். சரிதா, கூப்பிட்டு டாட்னு வச்சோடனே உங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. அதாவது இந்த வெப் சாக்கெட்லாம் நீங்கள் பிற்காலத்தில் படிப்பீங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இதில் நம்ம இந்த கிரியேட் சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிரியேட் சர்வருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் டைப் ஆஃப் இங்கே இல்லை. ஸோ ரெக்வஸ்ட் லிசனர் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஆடட் டு எ ரெக்வஸ்ட் ஈவென்ட். ஓகேவா, HTTPல இருந்து ஒரு சர்வரை நான் எடுத்து கிரியேட் பண்ணுறேன், அது சர்வர் ரெஸ்பான்ஸ் என்னென்ன தேவையோ அதை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ கிரியேட் சர்வரை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, HTTPயை வச்சு ஒரு கிரியேட் சர்வரை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ சர்வரை கிரியேட் பண்ணுறதுக்கு யார் தேவைப்படுறாங்க, HTTP தேவைப்படுறாங்க. ஸோ அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, சர்வர்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேட்டர் தான். ஓகேவா, ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து டேட்டா பேஸ்க்கு ஒருத்தர் போய் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுற ஒரு ஆள். ஓகேவா, ஸோ விச் இஸ் நீங்கள் வந்து ஒரு டூலாக கன்சிடர் கூட பண்ணிக்கலாம். உன் வீட்டில் இருந்து இன்னொரு கடையில் போய் ஒரு பொருளை கொடுக்கணும் அப்படின்னா நீ வண்டி எடுத்துகிட்டு போவ, கரெக்டாக, வண்டியிலேருந்து உன் பொருளை எடுத்துகிட்டு அந்த கடையில் போய் அந்த பொருளை கொடுப்பேன். அப்போது வண்டி தான் யார், சர்வர். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை நீ கிரியேட் பண்ணும், அப்போ நீ புதுசாக வாங்கியிருக்க வண்டியை. ஓகேவா, ஸோ HTTP.create server. புரியலைன்னா கேட்டுருங்க, பிகாஸ் இது ரொம்ப பேசிக்கான கோட். ஓகேவா, ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். இதில் நான் ஒரு பேரந்திசிஸ் ஓப்பன் க்ளோஸ் பண்ணியாச்சு. அது ஏன்னா கிரியேட் சர்வரை ஒரு கால் பண்ணிட்டேன். ஓகேவா, கால் பண்ணதுக்கு உள்ள ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஓகேவா, ஏன் நான் ஆரோ ஃபங்க்ஷன் எழுதுறேன் அப்படின்னா
சர்வர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு திரும்ப வெளியே விச் இஸ் ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் அங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஆரோ ஃபங்க்ஷன் தான் என்ன பண்ணுன்னா ஃபங்க்ஷனை கால் ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு கால் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ எப்படி நீ உன் வீட்டிலேருந்து ஒரு கடைக்கு ஒரு பொருளை கொடுக்குறியோ, உன் வண்டியில் உன் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த கடைக்கு போயிட்ட திரும்ப அந்த கடையிலேவா இருப்ப? இல்லை, கடையை விட்டு கிளம்பி உன் வீட்டுக்கு வரணும். அதுதான் உன்னோட ரிட்டர்ன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அது சர்வர் வந்துட்டு போயிட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டுனா திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஓகேவா? ரிட்டர்ன் வந்து அடுத்து ஏதாவது வேலை இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போய் செய்யணும். அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகி உன் வீட்டில் ஏதாவது திரும்ப அடுத்த பொருள் இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு அடுத்த கடைக்கு போகணும். ஸோ இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்லாம் செய்கிறதுக்கு தான் ஆரோ எப்பவுமே யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் 1 by 1 கேட்டகரியாக எடுத்து எடுத்து ஒர்க் பண்ணும். இது நான் ரியாக்டில் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டேட் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இங்கே எடுக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஆரோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டோம். எந்த பொருளை எடுக்க போகுது, யாரை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம இந்த பேரந்திசிஸ்குள்ள நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்குள்ள இல்லை, இந்த பேரந்திசிஸ்குள்ள நம்ம வந்துட்டு ஒரு 2 பேரை அனுப்ப போறோம். ஓகேவா? இந்த இடத்துல யார் அனுப்ப போறோம்னா சர்வர் வந்து என்ன செய்யுது, ஃப்ரண்ட் எண்டுக்கும் டேட்டா பேஸ்க்கும் நடுவில் ஒருத்தராக இருக்கு. சரியா? அப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டை வாங்கும். அதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்காண்டி அது ரெக்வஸ்ட்னு ஷார்ட்கட்டாக ரெக்வஸ்ட். ஓகேவா? அங்கே போய் உன் டேட்டா பேஸ்க்கு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டு டேட்டா பேஸ்லேருந்து திரும்ப வாங்கிட்டு வருதுல்ல, அது ரெஸ்பான்ஸாக எடுத்துக்கும். ஓகேவா? அதான் இந்த 2 பேரை எப்போவுமே நீங்கள் சர்வரை கிரியேட் பண்ணோடனே இந்த ஆரோ ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு மறக்காமல் எழுதிடணும். ஓகேவா? ஸோ இது மக்கப் காண்டி சொல்லலை, எப்போவுமே ஒரு சின்ன ப்ரொசீஜர், சின்ன ஒரு கால், சின்ன ஒரு சர்வர் லைன் எழுதுனாலும் இந்த இதை எழுதிக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள நீங்கள் வந்துட்டு என்ன கோடனாலும், ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் என்னவா வரணும், சர்வர் வந்து டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன விஷயத்த அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறது. இங்கே நம்ம டேட்டா பேஸ்லாம் கனெக்ட் பண்ணல, ஜஸ்ட் அவுட்புட் வந்து ஒரு HTML பேஜை தான் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எழுத போகிறோம். சரியா? அந்த HTML பேஜை கொடுக்க போகுது அப்படிங்கிறத நீ வந்து சர்வர்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இப்போ நம்ம காலேஜுக்கு லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா என்ன செய்வோம், சம்திங் பேகை வந்து மாற்றுவோம். ஏன்னா லேப்டாப் வைக்கிறதுக்குன்னு சில பேக் இருக்கும். இப்போ நம்ம ஏதாவது வாங்கியிருந்தால் அவங்களே பேக் கொடுப்பாங்க, அந்த பேக்குக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஓகேவா? இன்கேஸ் எக்ஸாமாக இருக்குது, லேப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை, சும்மா பேனா இந்த மாதிரி டூல்ஸ் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா என்ன செய்வோம், அந்த பேக்கை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஸோ சும்மா வெறுங்கையாக கூட போகலாம். அந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆகிற மாதிரி சர்வர் வந்து ஒரு விஷயத்த அவுட்புட்டாக கொடுக்க போகுது அப்படின்னா அதுக்கிட்ட நீ ஃபஸ்ட்டு சொல்லணும் நீ யாரை கொடுக்க போகிற அப்படின்னு. இப்போ அதுக்கு உண்டான பேக்கை நீ கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் கொடுக்க போகிற ரெஸ்பான்ஸ் வந்து ரெஸ்டார்ட் ரைட் ஹெட்னு ஒன்று சொல்லிக்கிறேன். ஓகேவா? அது 200. நான் அந்த 200லாம் என்னன்னு சொல்கிறேன். கர்லி பிரேசஸில் சிங்கிள் கோர்ஸில் கண்டென்ட் என்ன வருது, கண்டென்ட் டைப்புன்னு இருக்கும். ஓகேவா? நான் டைப் பண்ண போகிற கண்டென்ட்டோட டைப் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா டெக்ஸ்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் HTML-ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணு, ரெஸ்பான்ஸில் என்ன பண்ணுன்னா ஒரு எழுத போகிற ஒரு ஹெட்டிங்காக, ஓகேவா, ஒரு ரைட் ஹெட்டுன்னா ஒரு ஹெட்டரா அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். நம்ம எப்படி நம்ம HTML வந்துட்டு வேறு ஃபைலை இம்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா, டாப்பில் ஏதாவது லிங்க் HREF சம்திங்லெஸ் அப்படி கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொடுக்குறத ஒரு ரைட் ஹெட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஓகேவா? சொல்லி ஒரு கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணுறேன். ரைட்டா? கர்லி பிரேசஸில் பேரந்திசிஸை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேவா? அந்த பேரந்திசிஸ்க்குள்ளே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா யாரை அனுப்ப போகிறேன். ஸோ இது வந்து ஒரு HTML பையா இல்லை வேறு எதுவும் பையா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு கர்லி பிரேசஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நான் அனுப்ப போகிற கண்டென்ட் டைப் யார், டெக்ஸ்ட்டும் HTML-ம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்லணும், ரெஸ்பான்ஸ்கிட்ட கண்டிப்பாக சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் இல்லை தான். பட் HTML-ஆக அனுப்ப போகிறீங்க பட்சத்தில் நீங்கள் இதை சொல்லி ஆகணும். ஓகேவா? இது ஒரு கிளாரிஃபிகேஷன் காண்டி. ஓகே ஓகே ரெஸ்டார்ட் ரைட் ஹெட். அப்போ இந்த 200 எதுக்கு அப்படின்னா சர்வரில் வந்துட்டு
நீங்க தான் எல்லாமே செட் பண்ணணும். ஸோ விச் இஸ் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ஒரு விஷயம் வாங்கி டேட்டா பேஸில் தூக்கி போட்டு டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு போய் அதை திரும்ப ஃப்ரண்ட் எண்ட்க்கு கொடுக்கறது, அது என்ன விஷயமா இருக்கணுங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எடுத்துகிட்டு போகிற வழியில் ஏதாவது மிஸ்மேட்சாக ஏதாவது பிரச்சனை வருது, சர்வருக்கும் டேட்டா பேஸ்க்கும் ஒரு பிரச்சனை, இல்லை சர்வருக்கும் ஃப்ரண்ட் எண்டும் வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் டைப் பண்ணுறோம் கோட, எதுவும் ரெடிமேடாக எடுக்கல. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எரர்லாம் கிளியர் ஆகுதா ஆகலையாங்கிறத ஒரு கோட் வேர்டு மூலியமாக சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் இந்த 200 அப்படின்னா ஓகே அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டென்ட் டைப் வந்து ஹெச்டிஎம்எலா இல்லை டெக்ஸ்டாக வந்துருச்சுன்னா ரெஸ்பான்ஸ் வந்து ஓகேங்கிற ஒரு அவுட்புட்டாக கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்கே பார்ப்பாங்கன்னா, நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் தெரியுமா? இந்த மாதிரி இன்ஸ்பெக்டில் நெட்வொர்க்குன்னு ஒரு கேட்டகரி வரும். ஓகேவா? நெட்வொர்க்கில் இந்த வந்திருக்கு பாரு, ஸ்டேட்டஸ் 200 வந்திருக்கா. ஸோ இதுக்கெலாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து அஃபிஷியல் சைட்டு, அதனால ஏபிஐ கால் ஆகிட்டே இருக்குது. ஸோ ஒர்க் ஆகிற எல்லாமே ஓகேயாக இருக்குது. ஸோ எல்லா ஒர்க்கும் நடந்துக்கிட்டே இருக்குது அழகா. 200 இதுதான் ஸ்டேட்டஸ் கோடும்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் கோடெலாம் வைப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வெப் டெவலப்பர் ஒரு விஷயம் ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணி அதோட ஸ்டேட்டஸ் கோட் 200ன்னு வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இவங்க தான் அவுட்புட்டாக வந்து ஆகணும் அப்படின்னு நீ உறுதியாக அடித்து சொல்கிற. சரியா? நீ ஒர்க் பண்ணிட்டு போயிட்ட, ரெண்டாவது என்கிட்ட அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க, விச் இஸ் நீங்கள் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் என்கிட்ட வருது. நான் அந்த ஒர்க்கை எடுத்து பார்க்கும்போது எனக்கு தெரியாது எதுக்கு இவன் எழுதியிருக்கான், என்ன பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. அப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நீ 200ன்னு கொடுத்துருப்பியா அந்த இடத்துல. அப்போ நான் நினச்சிருப்பேன், ஓகே அப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக ஹெச்டிஎம்எல் தான் வரணும், வந்தால் மட்டும்தான் அது 200ஆக எடுத்துக்கும், விச் இஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ் கோடு ஓகே அப்படின்னு ஆகும். ஓகேவா? ஸோ நீ அது ஓகேங்கிறத எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இதை எடுத்துக்கிறேன், இதில் பார்த்த அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோட் 200 ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் அனுப்பின ஏபிஐ கால் எல்லாம் கரெக்டு. அதாவது இந்த இடத்துல ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதுன்னா ஷேர் தானே ஆகுது, வேற எதுவும் ஆகலை இல்லை, அந்த அப்போ கரெக்டாக ஆகுதுங்கிறதுனால 200 ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டா? எதுக்கு இதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குதா 4 பேருக்கும்? யாருக்கு எதுவும் டவுட் இருக்கா அதில்? ஓகே, சரி. இப்போ நம்ம கண்டென்ட் எழுதிட்டோம். எழுதிட்டு ரைட் ஹெட் எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ தான் நம்ம அவுட்புட்டே எழுத போகிறோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து ரெஸ்ட் டாட் சென்டுன்னு சொல்லி அனுப்பலாம். அது வந்து நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் மாதிரி நல்லா இருக்கும். நான் வந்து என்னோட அவுட்புட்டை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் இந்த சென்டுங்கிற கீவேர்டு வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ்ங்கிற வெர்ஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். இந்த நோடு வந்து பழைய வெர்ஷன், அதனால் அவங்க சென்டுன்னு அப்போ வைக்கல. அப்போ என்னன்னு வச்சுருந்தாங்கன்னா எண்டுன்னு வச்சுருக்காங்க. ஓகேவா? அந்த எண்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிங்கிள் கோட்ஸில் ஒன் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்குள்ளே எழுத போகிற H1 டேக், இது வந்து ஒரு HTML டேக், ஆட்டோமேட்டிக்காலாம் ஜென்ரேட் ஆகுது டேக். ஏன்னா நம்ம சிங்கிள் கோட்ஸில் ரெஸ்பான்ஸாக அனுப்புகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன ஆகுன்னா, நீ இந்த ஃபைலை கால் பண்ணும்போது ஒரு சர்வர் ஹெச்டிடிபியை வாங்கி அந்த ஹெச்டிடிபி வச்சு சர்வரை க்ரியேட் பண்ணி, ரெக்வஸ்ட் வந்து தேவையில்லை, பிகாஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்டில் எதுவும் பண்ணலை, அதனால் அதை யூஸ் பண்ணேன். ஆனால் ரெஸ்பான்ஸ் விச் இஸ் அவுட்புட் என்ன வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வர அவுட்புட்டு என்னவா இருக்கணும்? கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் HTML இருக்கணும். அப்போ வந்தால் தான் 200 கோடு சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்போது என்ன அவுட்புட்டாக வரணும் எண்டில் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். ஓகேவா? எரர் வருமா வராதா? யாருக்காவது எனி கெஸ் இருக்கா? நான் என்ன அவுட்புட் வரணும்னு எல்லாம் எழுதியாச்சு, சர்வரும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எரர் வருமா வராதா? ஃபாத்திமா செட் போர்ட் எதுவும் அசைன் பண்ணணுமா? எஸ், கரெக்ட். ஃபாத்திமா செட் கரெக்ட். ஓகேவா? ஸோ என்ன சொன்னாங்க ஃபாத்திமா? போர்ட் வந்து அசைன் பண்ணல.
இதை நீங்கள் இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். சர்வர்னு கிரியேட் பண்ணோம், இது எங்கேயுமே கால் பண்ணலையே அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன இருக்குன்னா அவுட்புட் எல்லாம் என்னென்ன வரணும்னு எழுதிட்ட, ஆனால் உன்னோட ப்ரௌசரில் என்ன யூஆர்எல் போட்டால் வரணும் அப்படிங்கிறத நீ சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா லிசன் பண்ண சொல்லணும். லிசனிங். ஓகேவா? ஸோ இதில் என்ன டைப் பண்ண போகிறேன்னா சர்வர் டாட் லிசன். நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த சர்வரை, இவங்க எல்லாம் ஒரு சர்வர், இந்த சர்வருக்குள்ளே யார் இருக்கா, ஒரு அவுட்புட் இருக்காங்க. ஓகேவா? இந்த சர்வரை லிசன் பண்ணி எதில் லிசன் பண்ண சொல்கிறேன், விச் இஸ் 3000ல் லிசன் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சிம்பிளாக பார்த்தா சர்வர் வந்து 3000ல் இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் இப்போ ரன் பண்ணுறேன் நோட்மான் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிட்டு சர்வரு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டா ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் 3000ல் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு. இப்போ நான் அந்த இடத்துல எதுவும் சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரீஸ்டார்ட் ஆயிரும். ரீஸ்டார்ட் ஆனதை இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணால் இங்கேயும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த 3000 லோக்கல் ஹோஸ்டில் ரன் ஆகுது. இப்போ நான் சப்போஸ் இந்த இடத்த 4000 போட்டு மாற்றிட்டேன் அப்படின்னா 3000ல் போய் ரெஃப்ரெஷ் கொடுத்தா லோட் ஆகிட்டே இருக்கும், அவுட்புட் வராது. அப்போ நான் என்ன பண்ணுவோம், கரெக்டான போர்ட்டை கொடுக்கணும். சரியா? சரி, இப்போ உன்னோட நோட்மான ஆக்சஸ் பண்ண இங்கே ரீஸ்டார்ட் ஸ்டார்டிங் அப்படிங்கிற மெசேஜ் வருது. ஓகேவா? சர்வர் வந்து லிசன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து உனக்கு தெரியவே தெரியாது. ஓகேவா? சம்டைம்ஸ் சர்வர் வந்து லிசன் பண்ணாமல் கூட போகலாம். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு உனக்கு தெரியணும், விச் இஸ் உனக்குன்னா நம்மளுக்கு. ஸோ நம்ம எங்கே பார்க்க முடியும்னா டெர்மினலை மட்டும்தான் பார்க்க முடியும். அப்போ என்ன பண்ணணும், சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். எங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இதிலிருந்து ஆகுது. ஓகேவா? இதிலிருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ அங்கே ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்றா நடக்கும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு டைமும் என்னோட சர்வரில் வந்துட்டு நான் கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து எனக்கு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 4000 கமா ஓகேவா சேம் ஒரு ஆரோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி இதில் வந்துட்டு சும்மா console.log ஓகேவா சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 4000 அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ ரீஸ்டார்ட் ஆனோடனே எனக்கு என்ன அவுட்புட் வந்துட்டு சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் போர்ட் 4000 அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டா அப்புறம் நான் போய் பார்த்துக்கிறேன். இவ்வளோதான். இது ஏன்னா இது எல்லாருமே மேக்ஸிமம் இந்த console.log எழுதி வைப்பாங்க. ஓகேவா? ஸோ நீ இந்த 4000 இப்படி கூட எழுதலாம். ஸோ கான்ஸ்டன்ட் போர்ட் ஈக்குவல்ஸ் டு 4000 போர்ட் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? அப்படின்னாலும் எடுக்கும். இப்போ இந்த இடத்துல நான் போர்ட் எடுத்துட்டு இந்த போர்ட் போடணும். ஓகேவா? எப்படி பண்ணலாம் இந்த console.logல? எனி கெஸ்? அதாவது போர்ட்டோட வேல்யூ வரணும், என்ன பண்ணலாம்? எஸ் எஸ் கரெக்ட் கரெக்ட். ஸோ மாலாஸ்ரீ சத்னன் எஸ் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஹியர் இதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் இல்லாமல் இந்த கோட்ஸை போடணும். ஸோ இதில் டாலர் கர்லி ப்ராசஸில் போர்ட் அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதோட வேல்யூ இருக்கும். ஸோ சிம்பிள். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அவுட்புட் வருது. இதில் இன்ஸ்பெக்ட் பண்ணி நெட்வொர்க்கில் போனேன் அப்படின்னா என்ன வந்திருக்கு, 200 ஸ்டேட்டஸ் வந்திருக்கா, ஓகே வந்திருக்கா, ஏபிஐ கால் லோக்கல் ஹோஸ்ட், இது கெட் மெத்தட். இதெல்லாம் நம்ம வந்து இங்கே படிப்போம் எக்ஸ்பிரஸில். ஓகேவா? ஸோ இதுதான் சிம்பிளான ஒரு வேரியேஷன் கிரியேட் பண்ணுற மெத்தட் யூஸிங் சர்வர் ஃப்ரம் ஜஸ்ட் Node.js. ஓகேவா? ஸோ இந்த கோடு ஓவராலாக அண்டர்ஸ்டாண்டா? யாருக்கு எதுவும் டவுட் இல்லைங்களா? ஓகே.
ஸோ இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த நோடை வச்சு, அதாவது நோடு வந்து சர்வரை கிரியேட் பண்ண ஒர்க் ஆச்சு, ஆனால் நோடு வர ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு சில கான்செப்ட்ஸை யூஸ் பண்ணாங்க, விச் இஸ் ஃபைல் சிஸ்டம் ஒன்று. முடிஞ்சா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பிபிடிலாம் பார்ப்போம். ஃபைல் சிஸ்டம், தென் வந்துட்டு அதுக்கு அடுத்து ஹெச்டிடிபி, அதுக்கடுத்து பாத், ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொருத்தர் வருவாங்க, சம்திங் எஃப்எஸ் ஹெச்டிடிபி பாத் ஈவெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இந்த 4 பேர் தான் நோட்ஜேஸில் ஒரு முக்கியமான ரோலாக ஒர்க் பண்ணுவாங்க, ஓகேவா. ஹெச்டிடிபி என்ன பண்ணுங்கிறது இன்னைக்கு பார்த்துட்டோம், ஓகேவா. அந்த ஃபைல் சிஸ்டம் என்ன பண்ண போகுதுங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். பார்த்தும் வந்து ஃபைல் சிஸ்டமும் ஈவெண்ட்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருவோம், ஓகேவா. பட் பாத் வந்து எங்கே ஃபில்டர் ஆகுங்கிறத நம்ம ஓவரால் நெருங்கும் போதும் பார்ப்போம், ஓகேவா. விச் இஸ் இந்த ரெண்டையும் பார்த்து முடிச்சோன்னு. ஸோ ஃபைல் சிஸ்டம்னா என்னங்கிறத சொல்லியிருந்தேன் சிம்பிளாக. நம்ம வந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன், ஒரு HTML டேக் எழுதியிருக்கேன், ஓகேவா. இப்போ நான் வெறும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இங்கே ஒரு ஃபைலில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைலில் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ள ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது வந்து தனியாக ஒரு ஃபைலில் இருக்குது. இந்த ஃபைலை நான் இந்த ஃபைல் சிஸ்டம் மூலயமா கால் பண்ணி இதை ரீட் பண்ணி இங்கே அவுட்புட்டில் கொண்டு வருவேன், ஓகேவா. அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு ஃபைல் சிஸ்டம் யூஸ் ஆகும், ஓகேவா. HTTP எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது இப்போ பார்த்தாச்சு. பாத் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பாத்துங்கிறது நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். விச் இஸ் ஒரு இடத்த சொல்றது. பாத்துங்கிறது ஒரு இடம் தான், அந்த இடத்த நீ சொல்லி வாங்குவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு HTML ஃபைலை இங்கே கிரியேட் பண்ணுறேன். ஃபைல் HTML ஃபைலாகவே index.html, அதில் உன்னோட 500 லைன்ஸ் கோடை போட்டிருக்கேன். அந்த ஃபைலை நீ எடுக்கிறதுக்கு இந்த கோட் வேர்டை யூஸ் பண்ணி எடுப்பேன், சிம்பிள். அது ஒன்று, ஓகேவா. ஸோ ஈவெண்ட்ஸ் அட் லாஸ்ட்டாக இருக்கிறது ஈவெண்ட்ஸ் தான். ஈவெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லை. இங்கே எப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, இது என்ன பண்ணிச்சு, நம்மளுக்கு அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து ஒரு கால் பண்ணி கொடுக்குது, ஓகேவா. ஜஸ்ட் நீ ஒரு வேலை சொல்கிற, அது செய்யுது, ஓகேவா. அது ஃபங்க்ஷனாக இருந்தாலும் செய்யும், அதுக்கு இன்னொரு பேர் தான் ஈவெண்ட், ஓகேவா. ஆனால் நீ ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் வேலை நடக்கும், ஓகேவா. பட் ஈவெண்ட் என்ன பண்ணுன்னா, ஃபங்க்ஷனை நீ கால் பண்ணி அதுக்கு ஒரு ட்ரிகர் மெசேஜ் மாதிரி நீ கொடுப்ப. ஸோ விச் இஸ் இதை கொஞ்சம் செஞ்சு கூட அப்படின்னு நீ ட்ரிகர் பண்ணி கொடுத்த அப்படின்னா அந்த வேலையை அது செய்யும், இல்லைன்னா அதோட செய்யவே செய்யாது, ஓகேவா. ஸோ யூ ஷுட் ஹேவ் டு ட்ரிகர், அவ்வளோதான் அந்த ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த 4 கான்செப்டை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக ஒரு சின்ன பிபிடியில் பார்த்து இதே மாதிரி ஒரு கோட்லையும் பார்த்துருவோம், ஓகேவா. எஸ், அதர் தென் தட் நோட்ஜேஸோட கம்ப்ளீஷன் முடிஞ்சிடும். அதுக்கடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸ்பிரஸ்னா என்ன, எக்ஸ்பிரஸை பற்றி என்னென்ன பார்க்க போகிறோங்கிற ஃபார்மெட்டை பார்க்கலாம், ஓகேவா. ஸோ ஓவரால் அனலைசேஷன் அண்டர்ஸ்டாண்ட் தானே. பேக் எண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓகே தானே. ஓகே, டன். ஸோ செஷன் இஸ் ஓவர். ஸோ சீக்கிரமாக ஓரளவுக்கு முடிச்சுன்னு தான் பார்த்தேன், முடிஞ்சிட்டு